சும்மா அது பண்ணுறத தூங்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துங்க. ஹேப்பி தீபாவளி. எல்லாரும் பலகாரம்லாம் சுட்டு சாமி கும்பிட்டுட்டீங்களா? எங்கள் ஊரில் மழை கொட்டுது முடிய காலத்துல இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா பெய்யல, நசன்னு தூரிட்டு கடுப்பா இருக்கு. இங்க ஒருத்தவங்க என்ன பாடா படுத்தி வெடி வாங்கினா, ஆனா வெடி வெடிக்க முடியலன்னு வைத்தறிச்சல்ல இருக்கா. மழை பெய்யுது, எனக்கு என்ன பண்றது? அத வேகத்தை என்கிட்ட காட்டுறா. ஒரு வீடியோ கூட எடுத்து தர மாட்டேங்கிற நண்பர்களே. மழை பெய்யுது, என் வேலைதான் ஆகுவா, அவன் வேலை ஆக மாட்டேங்குவா. உங்க வீட்டுல என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சொந்தங்கள் எல்லாருமே சந்தோஷம் தீபாவளிலாம் கொண்டாடிட்டீங்களா? சில வீட்டுல நேரம் படைச்சே இருப்பீங்க. மணிதான் கரெக்டா மணி 8. ஆனா நான் வந்து அலாரம் வச்சு 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எல்லாமே உளுந்த வடை, கடலப்பருப்பு வடை, பாப்படியாரம், இது வந்து சுழியம். இது எல்லாத்துக்கும் வந்து 4 மணிலேருந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி, நான் கொஞ்ச நேரம் மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு உட்காந்துதான் இருந்தேன். அதுக்குள்ள சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பொறுமையா படைக்கிறோம். 9 மணி 8 மணி 9 மணிக்கே சாமி சாப்பிட்டு நான் பொறுமையாக தான் வேலை செஞ்சேன். எங்கள் வீட்டு வேலைலாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இனிமேல் இட்லி வந்து ஒரு 2 இட்லியை ஊற்றிட்டு சட்னி அரைச்சி குளிச்சுட்டு சாமி சாம்பார் சட்னி தான், சாம்பார்லாம் 2 சட்னி அரைச்சி தரேன். சரி. இப்பதான் முறுக்கு சுடிய கடைசி இது போட்டிருக்கேன். தீபாவளினாலே முறுக்கு தான், முறுக்கே இல்லை. முறுக்கு இப்போ வந்து முறுக்கு மாவு வந்து என்னோட அரிசி வந்து இன்னும் காயில் அரைக்கல. என் தங்கச்சி அரைச்சி வச்சிருக்கா. அவள்கிட்ட மாவு ஒரு படி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு வழக்கு ஒண்டி போட்டு படைக்கிறதுக்கு முறுக்கு சுட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சி பொறுமையா நிறைய சொல்லணும். அப்புறம் நான் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சிருக்கேன்னு எல்லாம் கேட்குறீங்க. முந்தா நாள் நைட் வந்து குலோப் ஜாமுன், ரவா லட்டு, அதிரசம் 3 செஞ்சேன். இனிமேல் எந்த பலகாரமும் செய்ய ஒண்டிதான். இதா இது வந்து பாபடியாரம். அரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு கரைச்சி மொண்டூத்துற பலகாரம். இது வந்து சுழியும், அது கடல் பருப்பு. இது உளுந்தோட சூப்பராக அமைஞ்சிருக்கு. எண்ணெயே இருக்கலாம், ஆனால் கொச கொசன்னு இருக்கு. இந்த உளுந்து வெள்ளம் உளுந்து நல்லா அந்த காலத்துல நான் என் பையனாட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 7வது 8வது படிக்கும்போது வயசுல அப்பெல்லாம் கிரைண்டர் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு குடகல் தான் இருக்கும். 4 பெருப்பா வீடு, ஒரே ஒரு குடகல் தான் இருக்கும். ஒரு பெருப்பா வீட்டில் ஒன்று தான் குடகல் இருக்கு. எங்கள் மிச்சம் 2 பேரும், ஒருத்தவங்க வெளியில இருக்காங்க, மிச்சம் 2 பேரும் ஒரே குடகல்ல தான் குடைவோம். அதுக்குன்னு அந்த நாங்கள் மிச்சம் இருக்க 2 பேரும் ஒரே குடகல்ல தான் அவங்க இட்லிக்கு அரைச்சாலும் வடைக்கு அரைச்சாலும். ஆனால் அந்த தீபாவளி சமயத்தில் எல்லாருமே விடிய காலம் அரைக்கணும்ல, அதனால லேட்டாகும் குடகல்ல அரைக்கிறதுக்கு 2 மணிக்கே எழுந்துருவோம். 2 மணி 1 மணிக்கே எழுந்துட்டு உளுந்து, அப்போல்லாம் கருப்பு உளுந்து தான், வெள்ளை உளுந்து. இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், வெள்ளை உளுந்து ஒரு வச்சு அரைச்சி ஒரு அரிசி கலந்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. நான் கிரைண்டரே இன்னைக்கு தொடவே இல்லை, மிக்சிலே அரைச்சி சுட்டுது. இது எல்லாமே அது வந்து தூக்கத்திலேயே ஏந்திரிச்சு எங்கள் அம்மா வந்து எல்லாம் அலசி கொடுப்பாங்க. நான்வெஜ் நான் பெரியவளானதுக்கு அப்புறம் ஒரு 9வது 8வதுலேருந்து நான் மாவு குடைவேன். நான் குடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் குடைவாங்க. அவங்க முன்னாடி இருந்துட்டாங்கன்னா அவங்க குடைவாங்க. அது மாதிரி தீபாவளி ஒரு நான்வெஜ் கொடுங்க. அது மாதிரி 2 மணிலேருந்து அரைக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சுட்டு எப்படியும் ஒரு 4 மணி 5 மணிக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சுட்டு சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ ஒரு செகண்ட்ல இந்த மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லையோ அரைச்சி சுட்டுவோம். அப்பெல்லாம் குடகுல அரைச்சி போடுவோம். அந்த வடை செம்ம டேஸ்டாக இருக்கும். அதுவும் ஒரு காலம். இப்போ அதை நினச்சாச்சு, அது ஒரு லைஃப். அப்போ சந்தோஷமா இருந்தோமேன்னு நினைக்கிறேன். அப்பானா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ அவ்வளோ சந்தோஷம் கிடையாது, உறவுகள்கிட்ட உண்மை கிடையாது. அப்போ பாசம், இப்போ நல்ல நேசத்தோட எல்லாம் இருந்தது. இப்படிதான் இன்னைக்கு வந்து எங்களோட தீபாவளி வச்சு அஜய்க்கு ட்ரெஸ் எடுத்துருக்கேன். நானும் ஒரு புடவை எடுத்துருக்கிறேன். அது வந்து என்ன புடவைனா காட்டன் புடவை, அந்த வாயில் புடவை மாதிரி எடுத்துருக்க முன்னாடி சரி சேலை மாதிரி. அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இன்னைக்கு முடிக்கணும். அதான் இன்னைக்கு தான் எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரம். எல்லாமே எடுத்து சின்ன ஒரு வழக்கு போட்டு போட்டுட்டோன்னா முடிஞ்சு. உங்கள் வீட்டில் என்னென்ன
பலகாரம் சாமி கும்பிட்டீங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க, சேஃப்டியாக வெடிங்க, எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க. எல்லோரும் சந்தோஷமாக உறவினர்களோட ஒற்றுமையாக சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சேனல் பண்ணுங்கள், விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.